வணக்கம் நட்புகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கூட்ட நெரிசலில் தவறவிட்ட சில்லறையை எடுப்பதற்கு சிரமமாக இருக்கும் என்று அப்படியே விட்டுவிட்டு செல்வது போல நமது வாழ்க்கையில் சந்திக்கும் சில மனிதர்களையும் அப்படியே விட்டுவிட்டு சென்று விடுங்கள். ஏனென்றால் அவ்வளவு சிரமப்பட்டு அவர்களை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் ஒன்றும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள் அல்ல. யார் அவர்கள்? அதை பற்றி தாங்க இன்னைக்கு இந்த குட்டி கதையில பார்க்க போறோம். நாளும் ஒரு செய்தி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயநகர பேரரசன் வீரசேனன் இவன் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்து விளங்கினானாம். இவனுக்கு ஒரு படைத்தளபதி தேவைப்பட்டதா. படைத்தளபதி தன்னை போல அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்து இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டானா. அதற்காக தண்டோரா போட்டு நாடு முழுவதும் ஒரு அறிவிப்பு செய்தானா. என்ன அறிவிப்பு தெரியுமா? அறிவும் ஆற்றலும் தளபதியாக வேண்டும் என்ற ஆசையும் உள்ளவர்கள் நாளை இரவுக்குள் அரண்மனை முற்றத்திற்கு வந்து கூட வேண்டும் அப்படின்னு அறிவிப்பு செய்தானா. ஆசை கொண்ட நிறைய இளைஞர்கள் அரண்மனை முற்றத்துல வந்து கூடினாங்களாம். அவங்க எல்லாத்துக்கும் வாள் போட்டி, வில் போட்டி போன்ற பல வகையான போட்டிகளை வச்சு அதுல ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்தானா. அதுல ஒருவன் தான் ருத்ரபாலன். இப்ப இந்த 10 பேருக்கும் கடைசியாக ஒரு போட்டியை வைத்து அந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்கள் மட்டும்தான் இந்த நாட்டின் படைத்தளபதியாக இருக்க முடியும் அப்படின்னு அறிவிச்சானா. எல்லோரும் நினைச்சாங்களாம் திறமைக்கான போட்டியா தான் இருக்கும் அல்லது அறிவுக்கான போட்டியா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் அதுக்கு ரெடி ஆனாங்களாம். இப்ப எல்லோருக்கும் அரசன் ஒரே வகையான ஒரே இனத்தை சார்ந்த ஒரு விதையை கொடுத்தானா. கொடுத்துட்டு ஒரு கண்டிஷனும் சொன்னானா. என்ன தெரியுமா? இந்த விதையை வீட்டுக்கு எடுத்து சென்று 3 மாதங்கள் கழித்து யார் இந்த விதையை ஒரு பெரிய மரமாகவோ அல்லது ஒரு பெரிய செடியாகவோ வளர்த்து கொண்டு வர்றாங்களோ அவங்க தான் இந்த நாட்டின் படைத்தளபதி அப்படின்னு அறிவிச்சானா. எல்லோரும் நினைச்சாங்களாம், பாருடா என் திறமைய, இந்த விதைய நான் எப்படி ஒரு செடியா ஒரு மரமா மாத்தி கொண்டு வரேன் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு எல்லாரும் எடுத்துட்டு போனாங்களாம். இதை போல ருத்ரபாலனும் அந்த விதைய வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தானா. விதை தொட்டியில போட்டு உரமெல்லாம் போட்டு கண்ணும் கருத்துமாக நீர் ஊற்றி வளர்த்து வந்தானா. 3 மாதம் முடிகிற தருவாய் வந்தாச்சா. ஆனா அந்த விதை மட்டும் முளைக்கவே இல்லையா. ரொம்பவும் வருத்தப்பட்டு அனைத்திற்கும் விடை தெரிந்தவள் அனுபவசாலியான அம்மா, என்னை வைரமாக ஜொலிக்க வைத்தவள் அம்மாவின் வைராக்கியம், அம்மாவுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அம்மாட்ட போய் சொல்லி புலம்பி அழுதானா. அம்மா என்ன சொன்னாள் தெரியுமா? உன்னுடைய உழைப்பு ஒரு நாளும் உனக்கு கூலி கொடுக்காமல் போகவே போகாது. இந்த விதை வளரவில்லை என்றால் அது உன்னோட தப்பு இல்லை. இது எப்படி இருக்கோ அப்படியே எடுத்து அரசர்கிட்ட கொண்டு காட்டு. நடக்கிறது நடக்கட்டும், உன்னுடைய உழைப்பிற்கு தகுந்த கூலி கிடைக்கும் அப்படின்னு அவனை உற்சாகப்படுத்தி அன்றைக்கு அவனை அனுப்பி வச்சாலாம். இவனும் அந்த விதை தொட்டி எடுத்துட்டு அரண்மனை போனானா. அங்க போய் பார்த்தால் ஒரே ஆச்சரியம். அங்க வந்திருந்த அந்த 9 இளைஞர்களின் விதையும் வளர்ந்து பெரிய மரமாக செடியாக மாறியிருந்ததாம். இவன் ரொம்ப வருத்தத்தோட அந்த விதை தொட்டிய கொண்டு கொடுத்தானா. ஆனால் அரசர் யாருக்கு பரிசு கொடுத்தார் தெரியுமா? யார தன்னுடைய படை தளபதியாக தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? இந்த ருத்ரபாலனை தான் அவர் தன்னுடைய படைத்தளபதியாக தேர்ந்தெடுத்தார். ஆமா நட்புகளே, அவர் கொடுத்த அத்தனை விதைகளும் முளைக்கும் தன்மை இல்லாத சொத்தை விதைகள். அந்த 10 பேரின் நீதியையும் நேர்மையையும் கண்டுபிடிப்பதற்காகத்தான் அரசர் அந்த 10 பேருக்கும் முளைக்கும் தன்மை அற்ற சொத்தை விதைய கொடுத்து அனுப்பினாரு. அதனால தான் ருத்ரபாலனின் விதையும் முளைக்கவில்லை. மீதி இருந்த அந்த 9 பேரும் நீதியும் நேர்மையும் அற்று நடந்துட்டனால தான் அவங்களோட விதை வளர்ந்து பெரிய மரமாகவும் செடியாகவும் மாறியிருந்தது என்பதை அரசர் புரிந்து கொண்டு ருத்ரபாலனுக்கு பரிசையும் கொடுத்து படைத்தளபதியாக தேர்ந்தெடுத்தும் கொண்டார். ஆமா நட்புகளே, இந்த கதையில் வந்த சில்லறை மனிதர்கள் இந்த நேர்மையற்றவர்கள் தான் அந்த சில்லறை மனிதர்கள். நேர்மை என்றால் என்ன? நேர்மை என்பது பொய் சொல்லாமல் இருப்பது மட்டுமல்ல, நமது சொல் செயல் நோக்கம் அனைத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும். அதுதான் நேர்மை. ஒருவரின் நேர்மை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவரின் உருவமோ பதவியோ கல்வியோ வைத்து அவருடைய நேர்மையை கண்டுபிடிக்க முடியாது.
அவருடைய குணங்களிலிருந்து, அவருடைய செயல்களிலிருந்து தான் அவருடைய நேர்மையை நாம் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஒருவர் நேர்மையாக இருப்பதால் அவருக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, மன அழுத்தம் குறையுமா, சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கூடுமா, காலங்காலமாக அவருடைய புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்குமா, நம்பிக்கை கூடுமா, அடுத்தவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்ற மனப்பான்மை வளருமா. சரி, நேர்மையற்ற தன்மையால் ஒருவருக்கு என்னென்ன தீமைகள் பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நேர்மையற்ற தன்மையால் தனிமை உண்டாகும், உறவுகளில் விரிசல் உண்டாகும், நம்பிக்கை துரோகம் உண்டாகும், சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை குறையும், அவப்பெயர் ஏற்படும், நம்பிக்கை துரோகத்தாலும் நேர்மையற்ற தன்மையாலும் சமுதாயத்தில் தண்டனைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு போன்றவைகள். சரி, ஒருவர் நேர்மையை வளர்த்து கொள்ள என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனது மனசாட்சிப்படி நடந்து கொள்ள வேண்டுமாம், எப்பொழுதும் உண்மையை பேச வேண்டுமாம், பொய் சொல்லக்கூடிய கட்டாயம் வந்தாலும் உண்மையை பேச வேண்டுமாம், நமக்கே நாம் உண்மையாக இருக்க வேண்டுமாம், நமது செயல்களின் விளைவை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டுமாம், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டுமாம். ஆமா நட்புகளே, அறிவு இல்லாத நேர்மை பலவீனமானது, நேர்மை இல்லாத அறிவு ஆபத்தானது என்பதை புரிஞ்சுக்கிட்டு நாமும் நல்லதொரு வாழ்க்கை வாழத்தான் ஆரம்பிப்போமே. வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதை போல தொடர்ந்து வரணும்னு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி.